உங்கள் தென் மாவட்ட மதுரை, திண்டுக்கல், தேனி பகுதியிலிருந்து வறுமையில் இருக்கிற தாய்மார்கள் தங்களுடைய 12 வயது 10 வயது குழந்தை செல்வங்களை சென்னையில் இருக்கிற சில முதலாளிகளுக்கு அவர்களை அனுப்பி ஆண்டுக்கு 50,000 ரூபாய் வாங்கி கொண்டு அனுப்பி 1 லட்சம் வாங்கி கொண்டு அனுப்பி சென்னை மெரினா முழுவதும் சுண்டல் வித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளை செல்வங்களை ஒரு நாள் அழைத்து நான் பேசினேன். தம்பி, நீ என்ன ஊரு? நான் சங்கரங்கோயில். நீ என்ன ஊரு? நான் கடையநல்லூர். நான் நாகர்கோயிலுக்கு பக்கம். அப்படின்னா ஏன்பா வந்துட்டேன்னா, எங்க குடும்பம் வருமுங்க, எங்க அப்பா குடிகாரரு, எங்க அம்மா கூலி. ஆனா இப்ப இவர் எங்க முதலாளி 50,000 ரூபாய் எங்க அம்மாட்ட கூட்டு வந்துட்டாரு. நான் 8வது படிச்சேன், 7வது படிச்சேன், பள்ளியை பாதியில நிறுத்திட்டேன், நான் சுண்டல் வைக்கிறேன்னு சொன்னா. மறுநாளே சட்டமன்றத்துக்கு சென்றேன். ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தந்தேன். அம்மையார் முதலமைச்சரிடத்திலே சொன்னேன், என் தமிழ்ச்சாதி பிள்ளைகள் படிக்க வேண்டிய வயதில் அவனுடைய எடையை விட அதிகமாக இருக்கிற வாளிகளிலும் கேன்களிலும் ஒரு கேன்ல டீ ஒரு கேன்ல சுண்டலை எடுத்துக்கிட்டு அந்த மண்ணில் நடக்கிறதுனா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அவன் எம்ஜிஆர் சமாதியில தொடங்கி லைட் ஹவுஸ் வரையில நடக்கிறான். அந்த பிள்ளை செல்வங்கள் படிப்பை பாதியில் நிறுத்தி விட்டார்கள். அவர்கள் எல்லாம் என் தமிழ்த்தாய்கள் பெற்ற பிள்ளைகள். அதனால் அவர்களுக்கு ஒரு கல்வி கொடுப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். முதலமைச்சர் அவர்கள் எழுந்து சிரித்துக் கொண்டே சொன்னார், நானும் தினமும் போயஸ் கார்ல இருந்து கார்ல அந்த வழியா தான் வரேன். நான் என்னைக்கும் அந்த மாதிரி சுண்டல் வைக்கிற குழந்தைகளை என் கண்ணுல படல. ஆனா வேல்முருகன் சட்டமன்றத்துக்கு வராரோ இல்லையோ, தினமும் இதுல இருந்து மெரினா பீச்சுக்கு போறாருன்னு மட்டும் உண்மை தெரியுது அப்படி என்று சிரித்துக் கொண்டே சொல்லிவிட்டு அவர் சொன்னார், வேல்முருகன் சொன்னால் உண்மையாக இருக்கும், சரியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு மறுநாள் 4 டெம்போ டிராவலர் வாங்கி ஒரு வேனுக்கு 2 டீச்சர் என்று 2 பயிற்சி ஆசிரியர் என்று 10 பேரை நியமனம் செய்து நடமாடும் பள்ளிகளை சென்னை மெரினாவின் தென் மாவட்ட குழந்தைகளின் கல்வி படிப்பை கம்ப்ளீட் செய்வதற்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பை அந்த வேனிலேயே சொல்லிக் கொடுத்து சர்டிபிகேட் பாஸ் பண்றத சான்றிதழை கொடுத்து பிற்காலத்தில் கல்லூரிகளில் படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவன். ஆக என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணம் இந்த மண்ணுக்கானது, இந்த மக்களுக்கானது, இந்த மொழிக்கானது.